ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க ஹோம்மேட் பெயிண்ட் போடுங்கன்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் பெயிண்ட் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கோலமாவு, இங்கு, கறித்தூள், குங்குமம், அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு, அப்புறம் கம்மு, பவுட்ரு எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே அழுக்காகாமல் இருக்கும்ல, அதுக்காக தான். அப்புறம் க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபெவிகால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் ஸ்பூனும் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நிறையா வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஃபெவிகால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் கலர் பவுட்ரு என்ன பிராண்டாக இருந்தாலும், என்ன கலரில் என்ன மாதிரி பவுட்ரு இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க. எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச பவுட்ராக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். அந்த ட்ரே தான் முட்டைலாம் போட வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதுதான். என்கிட்ட வந்து பெயிண்ட்டுக்குன்ட்டு தனியாக வந்து ட்ரேலாம் வந்து இல்லை. அப்படி உங்கள்கிட்ட வேறு எதனா ட்ரே இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதான் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து பெயிண்ட்டு. இந்த ஒயிட் கலர் பெயிண்டில் வந்து நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஒரு குழியில் வந்து ஊற்றிக்க போகிறோம். அதை வந்து ஊற்றி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து டார்க் பிங்க் கலரில் வந்து நமக்கு வந்து பெயிண்ட் வந்து கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப அழகான பிங்க் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நமக்கு தேவைக்கேற்ப வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்க்கு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் இங்க் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் இங்க்கை வந்து அந்த குழியில் வந்து ஊற்றிக்கலாம். அதையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ளூ கலர் பெயிண்ட்டு செஞ்சுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட் வந்து செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் ஃபுட் கலருக்கு வந்து கேசரி பவுடர் வந்து எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலரு. அதையும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த குழிக்குள்ளே போட்டு அதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆரஞ்சு கலர் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறித்தூள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொட்டாங்குச்சியை எரித்து ஜலிச்சு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு குழியில் போட்டு அதையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் குங்குமம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளும் கலக்கினா மஞ்சள் கலர் வந்து நமக்கு பெயிண்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம், அதாவது மெரூன் கலர் குங்குமம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதையுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மெரூன் கலர் குங்குமம் இல்லைன்னா ரெட் கலர் கூட எடுத்துக்கோங்க. ரெட் கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் கிடைக்கும். நான் மெரூன் கலர் எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வந்து பெயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து கோலப்பொடி இருக்குது பார்த்திங்களா, கலர் கோலப்பொடி, அதை வந்து எடுத்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணால் நமக்கு பேபி பிங்க் கலர் வந்து கிடச்சிரும். லைட் கலரில் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இன்னொரு ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து என்ன கலக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதே கோலப்பொடி தான், அதாவது ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கோலப்பொடி வந்து கலந்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து நமக்கு வந்து பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கலர் செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா 8 கலர் வந்து செஞ்சுருக்கோம். அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம செஞ்சு வச்ச ப்ளூ கலர் பெயிண்ட்டும் பிங்க் கலர் பெயிண்ட்டும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள் என்ன கலர் கிடச்சிருக்கு பார்த்திங்களா, அதாவது வயலட் கலர்னு சொல்லுவாங்க, பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலர் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 11 பெயிண்ட் வந்து செஞ்சுருக்கோம். அதாவது ஒயிட் கலர் பெயிண்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்ட்போர்டில் வந்து ஒரு மரம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம செஞ்சு வச்ச பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து அதில் வந்து அவுட்லைன் மாதிரி கலைக்கெலாம் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய விரலை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பெயிண்ட்லேயே இருந்து எல்லாத்தையும் வந்து பொட்டு மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பெயிண்ட் வந்து வீட்டில் செஞ்ச மாதிரியே வந்து தெரியல,
கடையில் வாங்கின மாதிரி தான் வந்து இருக்குது. அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷைனிங்காக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் பெயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து கிடச்சிருக்கு. நல்லா டார்க்காகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்ட்டு. நீங்களே பாருங்கள், நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதுக்கு இந்த கலர் தான் வந்து எடுக்கணும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென்சில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், க்ரையான்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோலப்பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குங்குமம் அதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே செஞ்சாலும் நல்லா தான் வந்து இருக்கும். இந்த ஃப்ரேம் வந்து நம்ம வந்து கையை டாட் டாட்டாக வச்சுருந்தாலும் இப்படி வந்து இருக்குது. இந்த பெயிண்ட் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பெயிண்ட் வந்து பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.